வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் நீலகிரியில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். பாலவேல், தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை என்பது அனைத்து பகுதிகளிலுமே இன்றைய தினம் பரவி இருக்கின்றது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் இந்த மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறிப்பாக திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது இன்றைய தினம் விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்துல ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 2 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை அது ஆரஞ்சு அலர்ட்டாக மாறியிருக்கின்றது. தொடர்ச்சியாக திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 30ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக அடுத்த 4 தினங்களுக்கு இந்த பகுதிகளில் மிக கனமழை வரை பெய்வதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக தற்போது அந்த காரணிகள் என்பது தெரியப்படுகின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் 26 முதல் 30ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்று என்பது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதிக கனமழைக்கான விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றினுடைய வேகம் என்பது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி லிபிகா.